நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவக்குமார். நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 5. கடந்த பகுதியில் வானதிக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்ததும் அவள் அருளை பார்த்து மிகவும் உஷ்ணமாக பார்த்தாள். என்ன இவ்வளோ அக்கறையா என் நம்பர் கேட்டீங்கன்னு நினச்சேன். இப்போதானே தெரியுது. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். இப்படி என்னை பற்றி தப்பாக வெளியில் சொல்கிறது அசிங்கமா இல்லையா? முகத்தை சுளித்து கொண்டு திருப்பினாள். வேகமாய் அறை உள்ளே சென்று கதவை படார் என்று மூடினாள். அடுத்த நொடி அருளின் கைபேசி ஒலித்தது. அனிருத். சொல்டா மச்சி, இனிமே உன் பொண்டாட்டி உன்கிட்ட நல்ல பொண்ணாக நடந்துக்குவாடா. டேய் அனி, என்னடா பேசுகிற? மச்சி, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சி. ஐ டூ அண்ட் ஐ திங்க் ஃபார் யூ. அருளுக்கு புரிந்துவிட்டது. டேய், தண்ணி போட்டு ஏண்டா என் உயிரை வாங்குற? போய் படு போ. நோ மச்சி, நீ எவ்வளோ நல்லவன். உன்னை ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கலன்னா நான் சும்மா விட மாட்டேன். அருளுக்கு சிரிப்பாக வந்தது. பாசக்கார நண்பன். அனிருத் நிறுத்தவில்லை, தொடர்ந்தான். ஜஸ்ட் நவ் ஐ கால்ட் யுவர் ஒய்ஃப். லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன் மச்சி. இனிமே பாரு, அவள் உன்ட்ட எவ்வளோ மரியாதையாக நடந்துக்குவா பாரு. அருள்மொழிக்கு தலை சுற்றியது. அடே வாட்டர் பாட்டில் தலையா, இப்படி ஆப்பு வச்சிட்டியேடா. பூக்கள் செடியில் இருப்பது தான் அழகு என்று சொல்லி பறிக்காமல் விட்டுவிட்டாய். அந்த பூக்கள் உன்னை சேராமல் வாடி வதங்கி நின்றன, என்னை போல. நீ நல்லா இருப்பியா? மாட்டேன். நீ விளங்குவியா? டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அதுவரை தலைகுனிந்து பதில் சொல்லி கொண்டிருந்த அனிருத் சடார் என்று நிமிர்ந்தான். அருள், என்ன வார்த்தை சொல்லிட்டடா. என் நண்பனோட மனைவி, அவளோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரிஞ்ச மவனே, இதுக்கு மேலே பேசின மூக்கு அறுத்துருவேன். பாவி பயலே, அது எப்படிடா கொஞ்சம் கூட டைமிங் மிஸ் ஆகாமல் சொதப்புற? நான் வேணும் நான் பண்ணினேன். சத்தியமாக இனிமேல் தண்ணி அடிக்கவே கூடாதுடா சாமி. அருளுக்கு பாவமாக இருந்தது. சரி போகட்டும், வேண்டுமென்றா செய்தான்? தன் மீதுள்ள பாசத்தில் தானே அவளிடம் கடுமையாக பேசிவிட்டான். சரி சரி விடு போகட்டும் என்றபடி அவன் தோளில் கை போட்டு தட்டி கொடுத்தான். இல்லை மச்சி, நான் உன் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்கணும்டா. நடந்து கொண்டிருந்த அருள் சட்டென்று நின்றான். ஏண்டா இதுவரை 7:30 போட்டியே, அது போதாதா? என்னடா அருள், என் மேலே நம்பிக்கையே இல்லையா? அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். வேணாம்டா, அவள் ஏற்கனவே உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கா எச்சரித்தான் அருள். நோ, இதை வளர விடக்கூடாது. நீ யாரு? என் பால்ய நண்பன். உன் ஒய்ஃப்க்கு என் மேலே கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னா அப்புறம் உன்னை என் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுடுவா. நீயும் தலையை ஆட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவ. அதுக்கப்புறம் இந்த அகண்டு விரிந்த சிறுசேரியில் நான் மட்டும் தனியாக பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி சுற்றி திரிவேன். ஒரு காலத்தில் என் இன்னொரு உயிராக இருந்த நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், கொஞ்சம் கூட கவலைப்படாமல், ஐயோ என்னதாண்டா சொல்ல வர? சாரி கேட்டு சரண்டராக போகிறேன்டா. அருளிற்கு அது தேவையில்லை என்று பட்டது. வேணாம் மணி, இதை விட்டுடலாம். நீ பயப்படாத, பி பாசிட்டிவ். அருளிற்கு அதற்கு மேல் அவனை தடுக்க தோன்றவில்லை. சரி ஏதோ பண்ணு என்றபடி காஃபி வாங்க சென்றான். அனிருத் தன் கைபேசியில் வானதியின் நம்பரை அழைத்துவிட்டு காத்திருந்தான். 2 நிமிடங்கள் கழித்து அருள் 2 காஃபி கப்பை கையில் எடுத்து வந்தான். அனிருத் ஃபோனில் பேசிவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் முகம் வெளிரிப்போய் இருந்தது. என்னடா அதுக்குள்ளே பேசிட்டியா? ஒரு கப் காஃபியை உறிஞ்சிக்கொண்டு இன்னொரு கப்பை அவன் முன் வைத்தான். அனிருத் பேசவில்லை. அமைதியாக தன் கப்பை எடுத்துக்கொண்டான். என்னடா பேசாமல் உட்கார்ந்திருக்க? ஒரு மாதிரி வேற இருக்க. அனிருத் சற்று நேரம் அருளை உற்று பார்த்தான். சத்தம் போட்டு பெரிதாக சிரித்தான். அருள் குழம்பினான். இவனுக்கு மூளை ஏதும் பிறண்டு போச்சா? ஆனால் அதுக்கும் மூளை வேணுமே. டேய், ஏண்டா இப்படி சிரிக்கிற? சிரிக்காமல் என்னடா பண்ண சொல்கிற? என்னையே இப்படி பண்ணுறா. நீ எல்லாம் செத்த. இப்போ என்ன நடந்துச்சுன்னு அனிருத் நிறுத்தினான். நானே சொல்கிறேன். ஃபோன் பண்ணேன், உன் ஆள் எடுத்தா. டேய், ஆள்னு சொல்லாதடா, என்னமோ ரொம்ப கொச்சையாக இருக்கு. அனிருத் மீண்டும் பெரிதாய் சிரித்தான். ஓ, ஆள்னு சொன்னால் கொச்சையாக இருக்கோ சாருக்கு? டேய்,
ஃபோன் எடுத்ததும் என் பேரை சொன்னேன், அவ்வளவுதான். உன் ஆள் இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையிலேயே திட்டாடா. 2 வார்த்தையில் என்னை சைலண்ட் ஆக்கிட்டா. மிரட்சியும் பயமும் ஆச்சரியமும் இன்னும் பல உணர்வுகள் கண்ணில் எதிரொலித்து கொண்டிருக்க மூச்சு வாங்கி சொல்லி முடித்தான். அருளால் சுத்தமாக கட்டுப்படுத்த முடியவில்லை. வெடித்து சிரித்து விட்டான். அதே நேரம் வானதி ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். ச்சே, என்ன இப்படி நடந்துக்கிட்டோம்? அவர் என்ன சொல்ல வரார்னு அமைதியாக கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக நேற்று பேசினதுக்கு சாரி கேட்கத்தான் ஃபோன் பண்ணியிருப்பார். இப்படி திட்டிட்டோமே. இன்னொரு மனம் அதனை மறுத்து பேசியது. நீ பண்ணது கரெக்டு தான் வானதி. பின்ன இவனுங்க பாட்டுக்கு தண்ணி போட்டுட்டு நம்மக்கிட்ட வம்பு வளைப்பானுங்க. நம்ம கம்முன்னு அதெல்லாம் காதில் வாங்கணுமா? நமக்கென்ன தலையெழுத்தாக இருந்தாலும் வானதிக்கு மனம் கேட்கவில்லை. ஒரு மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்று அருள் நம்பருக்கு கால் செய்தாள். வானதியிடமிருந்து முதல் முறை அழைப்பு வந்ததும் அருள் உற்சாகத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். பட்டனை தட்டி காதில் வைத்தான். ஹலோ. வானதி ஒரு நொடி தயங்கினாள். அருள். முதல் முறையாக அருளின் பெயரை உச்சரித்ததும் தன்னையே அறியாமல் முகம் சிவந்தாள். அருள்மொழியோ கிட்டத்தட்ட பறந்து கொண்டிருந்தான். சொல்லுங்க வானதி. என்னது சொல்லுங்கவா? வானதியின் குரல் உஷ்ணமானதைப் போல் இருந்தது. இப்பொழுதானே அணி வாங்கி கட்டிக்கொண்டான் என்று பயம் வேறு. ஹிஹி. சொல்லு வானதி, சாப்பிட்டாச்சா? ஆச்சு. இட்லி நல்லா இருந்துச்சு. அருள்மொழிக்கு இதுவே போதும் என்றிருந்தது. முதல் முறையாக அவன் சமையல் பற்றி பேசுகிறாள். வந்து உங்கள் ஃப்ரெண்டு அனிருத்து கால் பண்ணாரு. லேசாக இழுத்தாள். அருள் பயந்து பிளேட்டை மாற்றி போட்டான். என்னது? அந்த ராஸ்கல் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணானா? இன்னைக்கு மார்னிங் தான் அவனை வார்ன் பண்ணேன். அவ்வளோ திமிரு அவனுக்கு. அவனை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. இதை அருகில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அனிருத் ஆடி போனான். அட பாவி, நெசமாக என்னை கழட்டி விட்டுடுவ போல் இருக்குதே. அது எப்படிடா ஃபிகர் வந்தா ஃப்ரெண்ட்ஸு இப்படி டீலில் விடுறீங்க? ஹேய், இல்லை, ஆக்சுவலாக அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிட்டேன். அவர் இருக்காரா? ஐ ஹாவ் டு ஆஸ்க் சாரி. கெஞ்சலாக பேசினாள் வானதி. 1 மினிட் என்று அவளிடம் கூறிவிட்டு அருகில் இருந்த அனிருத்தை சத்தம் போட்டு அழைத்தான். அனிருத், கொஞ்சம் இங்கே வரியா? அனிருத் அவனை பார்த்து முறைத்தான். பக்கத்தில் தானடா இருக்கேன். என்னை ஏண்டா 10 ஊர் தள்ளி இருக்கிறவனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இவ வேற என்னெல்லாம் சொல்லி இப்போ திட்ட போகிறாளோ என்று புலம்பியபடி ஃபோனை கையில் வாங்கினான். ஹலோ. அனிருத் முடிப்பதற்குள் வானதி பேசினாள். ஹாய் அண்ணா, ஐ எம் ரியலி சாரி. வானதி அண்ணா என்று அழைத்ததும் அனிருத் நெகிழ்ந்தான். ஐயோ, நீ ஏன் சாரி கேட்குற? என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் தான் சாரி. இல்லைண்ணா, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கவும் கூடாது. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே வானதி, லெட்ஸ் ஃபர்கெட் தட். மண்டே ஆஃபீஸ் வர இல்லையா? அப்போது பார்க்கலாம். நாளைக்கு சாட்டர்டே லீவ் தானே? நீங்கள் லஞ்சுக்கு வரணும். கண்டிப்பான அன்புடன் கூறி ஃபோனை வைத்தாள் வானதி. அருள், அனிருத் இருவருக்கும் ஒரு பிரச்சனை முடிந்து நிம்மதியாக இருந்தது. சனிக்கிழமை மதியம் நெருங்கி கொண்டிருந்தது. அருள்மொழி சமையலறையில் தன் திறமையை காட்டிக் கொண்டிருந்தான். வானதி அவன் அருகில் நின்று கொண்டு அவன் கேட்கும் உப்பு, சீரகம், மிளகு போன்றவற்றை தப்பு தப்பாக எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். அருளுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இந்த வீட்டில் தினமும் அவன்தான் சமைப்பான். ஆனால் இன்று வானதி அருகில் இருந்தது அவனை மேலும் சுறுசுறுப்பாக்கியது. சிக்கன் துண்டுகளை மிளகு, உப்பு, தயிர் கலந்து மூடி போட்டு ஓரமாய் வைத்தான். வானதி ஒரு கேரட் துண்டை கடித்தபடி கேட்டாள். இந்த குக்கிங்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? கடலை மாவை தண்ணியில் கரைத்துவிட்டு நிமிர்ந்தான். சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் தான். அப்படியே அம்மா சமைக்கும்போது பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். சென்னை வந்ததும் ஹோட்டல் சாப்பாடு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. அதான் நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வானதி சிந்தி கிடந்த தண்ணீரில் கோலம் போட்டு கொண்டு சொன்னாள். எனக்கு சுத்தமாக சமையல் வராது. டீ மட்டும்தான் போட தெரியும். அருள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான். வானதி அதை கவனித்து விட்டாள். அருகில் இருந்த கரண்டியை தூக்கி அவன் மீது வீசினாள். அதை லாவகமாக பிடித்தான் அருள். ஹே, என்ன பண்ணுற? கிண்டல் பண்ணாதீங்க அருள், ப்ளீஸ். முகத்தை சுருக்கி கொண்டு வானதி சினுங்கினாள். அருள்மொழிக்கு அவளை அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருந்தது.
அழகாய் இருக்கிறாள், மென்மையாக பேசுகிறாள், தேவைப்பட்டால் கோபமும் படுகிறாள், அதுவும் அழகாக. இவள் அருகில் இருக்கும்போது உலகமே அழகாய் தெரிவதாய் ஒரு மாயம் வருவது ஏன்? ஒருவேளை உண்மையில் அழகான உலகம் இவள் வருகையால்தான் எனக்கு புலப்படுகிறதோ? ஹலோ! அருள் முகத்திற்கு நேராக விரலை சொடுக்கினாள். அருள் மீண்டும் தன்னிலைக்கு வந்தான். என்னமோ யோசனை? வெங்காயத்தை நறுக்கி கொண்டு கேட்டாள். அருள் சரிதானே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. வாணலில் எண்ணெய் ஊற்றி காய வைத்தான். நீங்க நல்லா சமைக்கிறீங்க, தலை குனிந்து கொண்டு வானதி கூறினாள். ஆ, என்னது? இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அருள் தடுமாறினான். என்ன சொன்ன? தலை குனிந்து கொண்டிருந்த வானதி நிமிர்ந்து இவனை ஓரக்கண்ணால் பார்த்து, சொரக்காயில் உப்பு இல்லைன்னு சொன்னேன் என்று கூறி சிரித்தாள். அருள் அவள் சிரிப்பை ரசித்தான். இவள் பின்னே இப்படி மனம் அலைகிறதே, நான் இவளை காதலிக்கிறேனா? அப்படியென்றால் இவள்... அருளின் கவனத்தை காலிங் பெல் கலைத்தது. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். நகர்ந்து சிங்கில் கை கழுவினாள். அருளின் கழுத்தில் இருந்த துண்டில் அவசரமாய் கை துடைத்து கொண்டாள். வானதியின் மேல் இருந்து வந்த வாசம் அருளை தலை சுற்ற வைத்தது. லேசாய் அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு கதவின் அருகில் சென்றாள். அருள் பின்தொடர்ந்து வந்தான். தாழ்பாலை இறக்கிவிட்டு கதவை திறந்தாள். வெளியில் கையில் ஸ்வீட் பாக்ஸுடன் நின்று கொண்டிருந்தான் அனி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் அதிர்ந்து முகம் மாறினார்கள். ஒரே நேரத்தில் இருவர் உதடும் உச்சரித்தது, நீயா? கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.